திருமாவளவன் இன்னொரு நாளில் கண்டிப்பாக அந்த கிராமத்திற்கு வந்து பிரச்சாரம் செய்வதாக சமாதானம் செய்தார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஏற்கவில்லை. தொல் திருமாவளவன் கண்டிப்பாக வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று அவரது வாகனத்தின் முன்பு மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து மறியலில் ஈடுபட்டவருக்கும் ஜெயங்கொண்டான் பகுதியைச் சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் இடையே மிகப்பெரிய வாக்குவாதம் ஏற்பட்டது. இது முற்றவே கைகலப்பானது. இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கி கொண்டனர். இதையடுத்து அங்கிருந்த போலீசார் தடியடை நடத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தவர்களை விரட்டி அடித்தனர். திருமாவளவன் முன்பே இந்த சம்பவம் நடந்தது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏன்பா எலெக்ஷன் டைமில் ஏதாவது சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கண்ணில் விளக்கணையை ஊற்றி தேடிட்டு இருக்காங்க. இப்போ தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சேர்ந்தவர்கள் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுகிறார்கள். இந்த நேரத்தில் இது புரியாமல்